நல்லா இருக்கு. தீபாவளி ஸ்பெஷல் என்ன இது? நாடா பக்கோடா. நாடா பக்கோடா. நிறைய செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. ஹாப்பி தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா பிள்ளையார் வைப்பாங்க. நம்ம பிள்ளையார் வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வைப்பாங்க அம்மா. பிள்ளையார் வச்சு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு நாடா பக்கோடா செய்ய போகிறேன். 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அரிசி. முக்கால் கூட போட்டுக்கலாம். 1 இல்லை 3/4 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண, பெருங்காய தண்ணியில் தான் உப்பு இது பண்ணுவேன். இது கலப்பேன் எப்பயுமே நான். இந்த எல்ஜி பெருங்காயம் நான் தண்ணியாக தான் வச்சுருப்பேன் எப்பயுமே கலந்து. இதில் தான் வந்து நான் உப்பை கலப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக உப்பை உள்ளே போட மாட்டேன். அந்த அரிசியில் மாவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டேன். இன்னொரு 1/4 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். முன்னாடியே வச்சுருந்தா அது இதாக இருக்கும், மெல்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே. எண்ணெய் போட்டு வச்சா உப்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இப்போதைக்கு போட்டிருக்கேன் நான். நல்லா இதில் கலந்துருங்க. ஏன்னா டைரெக்டாக உப்பு போடாது, வெடிக்கும் உப்பு போட்டால். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூனு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்துருங்க. இப்படி 2 கப்பு கடலை மாவு 1 கப், 1/2 கப்போ இல்லை 3/4 கப்பு வந்து நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போதைக்கு உப்பு. அப்புறம் வந்து ஒரு 2 பீஸ் வந்து எண்ணெய் பட்டர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சக்தி மிளகாய்த்தூள். நல்லா அந்த பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது மெல்ட் ஆனல, நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் தண்ணியாக ஸ்லோவாக ஊற்றலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து எல்ஜி பெருங்காயம் இருக்குல்ல, அந்த தண்ணி இது. அதில் தான் நான் உப்பை எப்பயுமே கலப்பேன். அதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா கலந்தோன்னா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பதம் வரணும். பாருங்கள், இந்த பதம் வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். பிழியறது ஈஸியாக இருக்கும். இல்லை டைட்டாக இருந்தால் பிழிய முடியாது. வெண்ணையும் மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு. ஸ்டவ் பற்ற வைக்க வேண்டியது தான். இது எங்கள் அம்மா காலத்துது. இது பிழியறது இப்போ இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். கழுவி நான் தேய்ச்சி வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்.
இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்து இது பிழியறது நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப தக்கையாக நல்லாவே இருக்காது. அம்மா இது இப்போ பாருங்கள். இதே போல் என்கிட்ட இது நாட போக்கூடாது. அப்புறம் முறுக்குக்கும் இருக்குது என்கிட்ட, ஓம் பொடிக்கும் இருக்குது. இந்த அச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா பிள்ளையார் வைப்பாங்க. நம்ம பிள்ளையார் வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வைப்பாங்க அம்மா. பிள்ளையார் வச்சு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆச்சுன்னு பார்க்கலாம். முடி வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நான் வந்து சன்னா, ராஜ்மா, அப்புறம் வந்து க்ரீன் கார்ன் செய்யும்போது என்ன பண்ணுவேன், எல்லாருமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி அதுதான் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் எப்படி என்ன பண்ணுவேன்னா, சிம் பண்ணிக்கலாம் அடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் கருவேப்பிலை அளவு இவ்வளோ அளவு கருவேப்பிலை, அது கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நிறையா. அதே போல் 3 பல்லு தேங்காய் எடுத்துக்கோங்க, அரைச்சி அந்த கிரேவிலேயே போடுங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம அரைச்சி போடுவோம், இதையும் போடுங்க. அப்போ நல்லா முடி வளரும். அது இல்லாமல் முடி கொட்டாது உங்களுக்கு. சின்ன டிப்ஸ், என்னுடைய சின்ன டிப்ஸ் இது. இந்த 2 அச்சு இருக்குல்ல, சொல்லு. இது ஓம் பொடிக்கும் இது பட்டர் முறுக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாவுல செய்ய முடியாது. இந்த மாவு அது வேற. ஃபுல்லாக இதுக்கெல்லாம் வந்து நம்ம இது ஊற வைக்கணும், நல்லா கஷ்டம். ஓமம்லாம் ஊற வச்சு செய்யணும். அதெல்லாம் சரி, தனி வீடியோ போடுறீங்க? தனி வீடியோ, அதெல்லாம் தனியாக பட்டர் முறுக்கும் ஓம் பொடி தனி வீடியோ போடுறேன் நான். ஓகே. தட்டை அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குல்ல, நான் போடுறேன் எல்லாத்துக்கும். கொஞ்சம் சின்னது பண்ணி பெருசாக்கலாம். கொஞ்சம் முடிக்கும்போது பெருசாக்கலாம். அதை திருப்பி சின்னது அப்புறம் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ எடுத்துடலாம். இது கலர் போதும், இது எடுத்துடலாம். இது அவ்வளோதான், ரெடி.